ஹாய், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். சீரகம் நீங்கள் எல்லா டிஷ்லேயுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். அதனால் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதோடு ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இது 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். அதனால் நான் இவ்வளோ கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் எப்படி சேர்க்குறீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நான் புளி ஊற்ற போகிறதில்ல. நீங்கள் புளி ஊற்றுறதுனா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ பருப்பு நார்மலாக பருப்பு சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு அதில் போட்டுக்கோங்க. நான் பருப்பு எப்போயுமே வைக்கும்போது அதில் கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு தான் வைப்பேன். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பருப்பை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு. இது கொதிக்கும்போது கொஞ்சம் கட்டியாயிடும், அதாவது திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி நம்ம பருப்புலேயே போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் திட்டமாக போட்டாலே போதும். பெருங்காயம் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள். இது மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து வீட்டில் அரைச்ச பொடி. அதை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக போடுறதுனா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை. அதனால் இதுவே போதும். இதில் உப்பு நான் கல் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி சலன்னு கொதி வந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரையை மஞ்சத்தூள் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதை நீங்கள் இந்த குழம்புல போட்டுடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். அப்படியே மூடி வச்சிங்கனாலே அந்த சூட்லேயே வெந்து போயிடும். ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது கூட வாழைக்காய் பொரியல் கொடுத்து